எதுக்காக ஆக்டோபஸ்க்கு இந்த அளவுக்கு அதிகமான மூளை வளர்ச்சி இருக்கு? இப்போ பச்சோந்தி இதெல்லாமே கலரை மாத்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனா இதுங்க டக்கு டக்கு டக்குன்னு அதோட கலரை மாத்திக்குது. சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பையுமே கூட மாத்திக்குது. நிறைய ஆக்டோபஸ் இனங்களால சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கலரை அப்படியே மாத்திக்க முடியுது. அதுலயும் மிமிக் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, அதை ஒரு மீன் சாப்பிட வருது அப்படின்னா அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மீன் மாதிரியே தன்னை அப்படியே மாத்திக்குது. அந்த மீன் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தன்னை மாத்திக்கிறது மூலமா இதை சாப்பிட வந்த மீன் ஓஹோ நம்ம இனத்தை சேர்ந்ததுதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அது போயிடும். அது போனதுக்கு அப்புறம் இப்போ வேற மீன் சாப்பிட வருது அப்படின்னா அந்த மீன் எந்த வேட்டையாடியை பார்த்து பயப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இது தன்னோட உடம்ப இந்த ஆக்டோபஸ் மாத்திக்குது. இப்படி தன்னோட கலரை மாத்திக்கிறதுக்கு ஆக்டோபஸோட உடம்புல மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கு. அதுல முதல் லேயரை குரோமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரோமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அதோட உடம்புல தோல் முழுக்க குட்டி குட்டியா பை மாதிரி இருக்கும். அந்த பையில வந்து கருப்பு, அரக்கு, மஞ்சள் இந்த 3 கலர்லயும் அந்த பை இருக்கும். இப்போ இந்த 3ல ஏதாவது ஒரு கலர்ல அது மாற வேண்டி வருது அப்படின்னா அப்போ அந்த பையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாத்தையுமே அது விரிவடை செய்யும். அப்படி விரிவடைகிறது மூலமா எந்த தசைகள் அதிகமாக விரிவடைதோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கலர் மாறிக்கும். இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு கலர். அதுவே அந்த கலருக்குள்ள இருந்து மறுபடியும் பழையபடிக்கு வரணும் அப்படின்னா அந்த தசைகளை மறுபடியும் சுருங்க செய்யுது. அது மூலமா பழைய கலருக்கு அது வந்துருது. இப்போ இந்த 3 கலர் இல்லாம வேற ஏதாவது கலருக்கு மாறணும் அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த லேயரான இரிடோஃபோர்ஸ் இருக்கு. இந்த இரிடோஃபோர்ஸ் லேயர்ல ரெஃப்ளெக்டின் அப்படிங்கிற புரோட்டீன் அளவுக்கு அதிகமா இருக்கு. இப்போ இந்த புரோட்டீன் என்ன பண்ணுன்னா, இந்த 3 இல்லாம வேற ஏதாவது கலருக்கு இந்த ஆக்டோபஸ் மாறணும் அப்படின்னா அந்த கலருக்கு உகந்த அந்த வேவ்லென்த்தை அதுங்க வெளியே பிரதிபலிக்கும். அது மூலமா மற்ற கலருக்கு இந்த ஆக்டோபஸ் மாறிக்கும். மூணாவதா லியூகோஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு. இந்த லேயர் மேல இருக்கக்கூடிய குரோமட்டோஃபோர்ஸ்லயும் இரிடோஃபோர்ஸ்லயும் கிடைக்கக்கூடிய அந்த கலரு கரெக்டா வெளியில தெரியறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்டை கீழே ஏற்படுத்தி கொடுக்குது. இது மூலமா தான் ஆக்டோபஸோட கலரை தேவைக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு மாத்திக்குது. சரி, இப்போ இது போக இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இதை பாப்புலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாப்புலரி மசில்ஸை வச்சு சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பையே மாத்திக்குது. உதாரணத்துக்கு இப்ப பாறைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னா பாறைகள் கரடு முரடா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த பாப்புலரி மசில்ஸை மேல தூக்க வச்சு அதுக்கேற்ற மாதிரியான கரடு முரடான அமைப்பை இதோட உடம்புல ஏற்படுத்திக்குது. இப்ப பாறை இல்லாத ஒரு இடத்துல இருந்து கலரை மாத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத்தா தன்னுடைய தோலை அது மாத்திக்குது.